ஸ்ரீ ஐயப்ப சுவாமியோடு திருவிளையாடலில் பூர்வகண்டம் முடிஞ்சு உத்தரகண்டமாக்கும் இப்போ பார்க்குறோம். பாண்டிய மன்னவனான ஸ்ரீ ராஜசேகரனுக்கு அகஸ்திய மகர்ஷி வந்து உபதேசம் கொடுக்கறதையாக்கும் இதில் காண முடியறது. അമ്പോതിയും വിദ്യകളായിടുന്നോരമ്പോതിയും ശീഘ്രതരം കുടിച്ചോൻ കുംഭോദ്ഭവൻ വന്നു വിളങ്ങി പാണ്ഡ്യ ഗംഭീര ഭൂമീശ്വര പത്തനത്തിൽ ആനന്ദരൂപൻ ശാസ്താവു മറഞ്ഞപ്പോൾ ഓരോ വിചാരത്തിരകൾ തള്ളി ഗംഭീര ശാന്തമായുള്ളൊരു മന്നന്റെ മാനസമാം സരസൊന്നുലഞ്ഞു. ശ്രീഭൂതനായകൻ പാണ്ഡ്യന്റെ ദാസനായി 12 കൊല്ലം വസിച്ചപ്പോഴും കാര്യത്തിൽ വാസ്തവം കാണാതെ മന്നവൻ തന്നുടെ പുത്രനെന്നോർത്തവാറോ. ലോകത്തിൻ നായകനായ മണികണ്ഠനെന്നു പിന്നീടറിഞ്ഞവാറോ. എല്ലാം നിരൂപിച്ചു രൂപമില്ലാതെയായി വല്ലാതെ പാണ്ഡ്യൻ വിഷമിക്കുമ്പോൾ താപസ ശ്രേഷ്ഠനാകുന്നോരഗസ്ത്യനും അപ്പോൾ അവിടേക്കു വന്നു ചേർന്നു. തൊണ്ട വരണ്ടു കുഴങ്ങും വേഴാമ്പലിൻ മുമ്പിലായി കൊണ്ടലടുത്ത മട്ടിൽ എല്ലാവിധமான சமுத்திரத்தையும் ஞானமாகிற சமுத்திரத்தையும் அதிசீக்கிரமா குடிச்ச அந்த அகஸ்திய மகர்ஷி பந்தள தேசத்துல பாண்டிய மன்னவனோட முன்னால வந்து நிற்கிறார். ஆனந்த ரூபனான தர்மசாஸ்தா பாண்டிய மகாராஜாவுக்கு ஸ்ரீபூதநாத கீதை உபதேசம் பண்ணிட்டு அங்கேருந்து அப்பிரத்யட்சனானதை நம்ம பார்த்தோம். பகவானுக்கு ஒரு கோவில் கட்டணம் அப்படின்னு சொன்னதையும் அதுக்கான இடத்தை காமிச்சு கொடுத்ததையும் நம்ம பூர்வகண்டத்துல பார்த்தோம். மணிகண்டனோடு கூட இருக்கிறத மகாராஜாவுக்கு நல்ல ஒரு நிம்மதி இருந்தது. குழந்தைகள் இல்லாம அந்த கானனத்திலேருந்து குழந்தையாக கையில கிடைச்ச அந்த மணிகண்டனை பார்த்து மகாராஜாவுக்கு ஆசை தீரவே இல்லை. இப்போ பகவான் காணாம போனோன மனசு அஸ்வஸ்தமாகிறது. ஸ்வஸ்ததை இல்லாக்கி ஆயிடுத்து. 12 வருஷம் குழந்தையாக நினைச்சு வளர்த்தின அந்த குழந்தை இப்போ தன்னோட குழந்தை இல்லை பகவானாக்கும் அப்படின்னு இப்போ மகாராஜா தெரிஞ்சுக்கிறார். இப்போ பகவானாக்கும்னு தெரிஞ்ச அந்த மகாராஜா இனி தன்னோட புத்திரனை புத்திரபாவத்துல காண முடியாதா அப்படின்னு சங்கடப்படுறார். குழந்தையாக தான் நினைச்சு வந்த அந்த சின்னஞ்சிறு பாலகன் இந்த உலகத்தையே காப்பாத்துற பகவானாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஆனந்த பாவமும் உண்டாகிறது. இனி புத்திரபாவத்துல பகவானை காண முடியாதே அப்படின்னு நினைச்சு சங்கடமும் உண்டாகிறது. அப்படி சங்கடமும் சந்தோஷமும் ஒரு சேர அந்த மனசோட நிக்கிற அந்த மகாராஜாக்கு முன்னால அகஸ்திய மாமுனி வந்து நிற்கிறார். താപസ ശ്രേഷ്ഠനാകുന്നോരഗസ്ത്യനും അപ്പോൾ അവിടേക്കു വന്നു ചേർന്നു. തൊണ്ട വരണ്ടു കുഴങ്ങും വേഴാമ്പലിൻ മുമ്പിലായി കൊണ്ടലടുത്ത മട്ടിൽ കണ്ടപ്പോഴേ പാണ്ഡ്യൻ ബ്രഹ്മജ്ഞൻ എന്നോർത്തു സംഭ്രമത്തോടെ പിടഞ്ഞെണീറ്റു. ഭക്തി കൈക്കൊണ്ടങ്ങു നന്നായി തൊഴുതു നിന്നാധരപൂർവകം ചോദിക്കയായി.
എന്റെ ഈ പത്തനം ശുദ്ധീകരിക്കുവാൻ വന്നതെവിടെ നിന്നാണു ധന്യൻ. തേജസ്വരൂപനാമങ്ങാരാണെന്നതോ അജ്ഞാനിയാമെന്നോടോതിടേണോ. സൂര്യഗോളം താനോ ചന്ദ്രനാം ദേവനോ സർവശുദ്ധി പ്രധനഗ്നിതാനോ. அகஸ்திய மகர்ஷி வந்து நின்னோனே மகாராஜா வந்திருக்கிறது ஒரு பெரிய பிரம்மஜானாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு திடீர்னு எந்திருந்து நிற்கிறார். பக்தியோடு கூடி தொழுது நிற்கிறார். அதுக்கப்புறமா கேட்கிறார், உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப தேஜஸா இருக்கு. சந்திரனாக்குமா, அக்னியாக்குமா, சூரியனாக்குமா? என்னோட மனசுல அஜ்ஞானம் காரணமாக புத்தி ஒர்க் பண்றதில்லை. அதனால நீங்கள் ஆறு அப்படிங்கிறது எனக்கு தெரியறதில்லை. அதனால நீங்கள் ஆராக்கும்னு என்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னாக்கும் இங்க பாண்டிய மன்னவன் அகஸ்திய மாமுனிட்ட சொல்றது. புத்திர துக்கத்தால சங்கடப்பட்டு இருக்கிற அந்த பந்தள மகாராஜாவுக்கு முன்னால அகஸ்திய மாமுனி வந்து நின்னோன அந்த மகாராஜாவுக்கு அந்த டைம்ல அவரோட மனசுல எப்படியாக்கும் அந்த அனுபவம் உண்டாயி நின்னது அப்படிங்கறதையாக்கும் இங்க வர்ணிக்கிறா. தண்ணி தாகம் எடுத்துட்டு நிக்கிற சமயத்துல தண்ணிய பார்த்தானாக்கா எந்த அளவுக்கு குஷியாகும் அதே மாதிரி ஆயிருந்தது பாண்டிய மகாராஜாக்கு அந்த அகஸ்திய மாமுனிய பார்த்தோன அந்த டைம்ல வந்த குஷி. அதையாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக வேளாம்பல இங்க எடுத்து சொல்லப்படுறது. மழை எப்ப வரும் மழை எப்ப வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நிக்கிற அந்த மழை பட்சி அதாக்கும் வேளாம்பல். அப்போ அந்த மழை எப்ப வரும் நினைச்சுட்டு தண்ணி தாகத்தோடு கூடிட்டு மழைக்காக காத்திருக்கிற அந்த வேளாம்பலோட முன்னால மழை பெருசா மழை துள்ளிகளாக விழும்போது அந்த வேளாம்பலுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வருதோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இப்போ பாண்டிய மகாராஜாவுக்கு உண்டாச்சு அப்படிங்கறதையாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. ஆரிய பிதாவாகும் என்னுடைய ஐயப்ப சுவாமி വേഷത്തിലെത്തിയതോ സൂര്യകിരണങ്ങൾ വന്നു പതിക്കുമ്പോൾ താനെ വിടരുന്ന താമര പോൽ എന്നൂടെ മാനസം നന്നായി വിളങ്ങുന്നിതുന്നത തേജസ്വിയാകുമങ്ങാൽ. സംശയഗ്രസ്തനാം പാണ്ഡ്യന്റെ ചോദ്യങ്ങളൊക്കെ ഗ്രഹിച്ചു മുനി സത്തമൻ. ഇങ്ങനെ ചൊന്നാനം നേരെ പുലിയൊത്ത് നിന്റെ ഈ നാട്ടിൽ വന്നെത്തിച്ചേർന്ന് ശ്രീമണികണ്ഠന്റെ തത്വങ്ങളോതിയ താപസനാകുമഗസ്ത്യനാം ഞാൻ. മണികണ്ഠസ്വാമി அப்பிரத்யட்சமானாரே. மகாராஜாவுக்கு ஸ்ரீபூதநாத கீதை அப்படிங்கிற உபதேசத்தை பண்ணிட்டு மகாராஜா கிட்டேந்து காணாம போயிட்டாரே. அந்த மணிகண்டனாக்குமா இப்போ இந்த மாதிரி ஒரு வேஷத்துல வந்து நிக்கிறது அப்படின்னு மகாராஜாக்கு சந்தேகம் உண்டாகிறது. சூரிய கிரணங்கள் வந்து பதிக்கிற சமயத்துல தாமரை மொட்டு எப்படி விடர்ந்து நிற்குமோ அதே மாதிரி இந்த தேஜஸ்வரூபிய பார்த்துட்டு என்னோட மனசுல இருக்கிற சங்கடங்கள் நெகந்து போற மாதிரி இருக்கே. இப்படி எல்லாம் நினைச்சுண்டு நீங்கள் ஆராக்கும் அப்படின்னு கேட்கிறார் பாண்டிய மகாராஜா. அகஸ்திய மாமுனி சொல்றார், புலிப்பாலுக்காக புலிகளை கூட்டிண்டு வந்த மணிகண்ட சுவாமி ஆராக்கும் அப்படின்னு உனக்கு நான் அன்னைக்கு சொல்லி தந்தேனே, உனக்கு அது ஞாபகம் இல்லையா?
இது சாதாரண பாலகன் இல்லை, பகவானாக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா, மறந்து போயிட்டியா? அந்த அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன அந்த தாபசனான அகஸ்திய மாமுனியாக்கும் நான் அப்படின்னு റിപ്ലൈ சொல்றார் അഗസ്ത്യ മാമുനി. ദേവന്റെ കൽപ്പനയ്ക്കൊത്തു ഞാൻ അങ്ങേക്കു കർമ്മകാണ്ഡത്തെ ഉപദേശിക്കാൻ ആയിട്ടു വന്നതാണെന്നു മനക്കാമ്പിൽ മായമകന്നു നീ ബോധിച്ചാലോ. അപ്പോഴേ മാമുനി തന്നെ നമസ്കരിച്ചേറ്റവും ഗദ്ഗദത്തോടുകൂടി ഇങ്ങനെയൊന്നു പറഞ്ഞു, ഹേ മാമുനെ, നമ്മുടെ പുത്രനാ സർവനാഥൻ എങ്ങും നിറഞ്ഞവനാണെങ്കിലും ഇപ്പോളേതു രൂപത്തിലെ വിടിരിപ്പോ എന്നുടെ നന്ദനൻ കാട്ടിയതോരോന്നും ഇന്നെന്ന പോലെ ഞാൻ ഓർക്കുന്നുണ്ട്. കുട്ടികളോടൊത്തു കൂടി കളിച്ചിട്ടു ഭാവം പകർന്നു വാടി മങ്ങി അച്ചായെന്നോതിക്കൊണ്ടെന്നൂടെ ചാരത്ത് പുഞ്ചിരി തൂകിയോലിച്ചിങ്ങെത്തും. എല്ലാം മറന്നു ഞാനായതു കണ്ടുകൊണ്ടങ്ങനെ പാവയെ പോലെ നിൽക്കും. അച്ഛനെന്തിങ്ങനെ നിന്നുറങ്ങുന്നതെന്നുച്ചത്തിൽ ചോദിച്ചോണ്ടെന്റെ കയ്യിൽ നന്നായി മുറുക്കി പിടിച്ചുകൊണ്ടങ്ങനെ ഊഞ്ഞാലു പോലെ ആടിക്കളിക്കും. പിന്നെ കുളിക്കുവാൻ പോകുന്ന വേളയിൽ ബാലസ്വരൂപനാമീശ്വരപുത്രൻ ഒപ്പം പുഴയിലിറങ്ങിയൻ തോളത്ത് തത്തിക്കരേറി കുളിക്കുമല്ലോ. ബാലന്റെ വാശി മുറുകി തുടങ്ങുമ്പോൾ നീന്തുവാൻ പോലും മടിക്കില്ല ഞാൻ. പിന്നാലെ നീന്തി വന്നെന്റെ മുകളേറി വഞ്ചിക്കുളി കണ്ടോ എന്നു ചൊല്ലോ. ലോകകാര്യങ്ങളെ പറ്റി ഞാനോദവേ ശിഷ്യനെ പോലവൻ കേൾക്കും നന്നായി. അംഗതലത്തിൽ കരേറി ചില നേരം ഗുസ്തി പിടിക്കാനും നോക്കുമേറെ. വല്ലതും ചൊല്ലിയാൽ ഭൃത്യനെ പോലെല്ലാം നല്ലവണ്ണം തന്നെ ചെയ്തു തീർക്കും. വല്ല കാര്യത്തിലും സംശയം തോന്നുമ്പോൾ മന്ത്രിയെ പോലും ജയിച്ചു നിൽക്കും. എങ്ങനെ ഞാൻ മറന്നിടുന്നു പഞ്ചാര പൈതലു തന്റെ ചരിത്രങ്ങളെ. അന്നക്ക് ഉനക്ക് തത്വോപദേശമാക്കും പണിനത്. ഇപ്പോ മണികണ്ഠ ഭഗവാൻ ചൊല്ലി അനുപ്പിനതിനാല് കർമ്മകാണ്ഡം மகாராஜாவே உனக்கு நான் உபதேசம் பண்ணி தரேன் அப்படின்னு அகஸ்திய மாமுனி சொல்றார். அஜ்ஞானம் நகர்ந்து ஞானத்தை உண்டாக்கி தரேன் உனக்கு. நான் சொல்ற விஷயங்களை ரொம்ப கவனமா கேட்கணும் அப்படின்னு சொல்றார் அகஸ்திய மாமுனி. மணிகண்டனை புத்திரபாவத்துல பாக்கிற மகாராஜா மகர்ஷிட்ட கேட்கிறார். 12 வருஷம் மகனாயிட்டு நான் வளர்த்தின குழந்தை, இப்போ அது என்னோட புத்திரன் அல்லாத பாவத்துல எனக்கு பார்க்கறதுக்கு முடியலை. பகவானாக்கும்னு எல்லாரும் சொல்லறா, எல்லாரும் காலில போய் விழறா, நமஸ்காரம் பண்றா. நானும் காலில போய் விழறதுக்கும் நமஸ்காரம் பண்றதுக்கும் ரெடியா தான் இருக்கேன். ஆனா என்னோட மனசு இருக்கே, மனசு 12 வருஷம் குழந்தைகள் இல்லாம இருந்த எனக்கு குழந்தை கிடைச்சு 12 வருஷம் புத்திரபாவத்துல வளர்த்தின அந்த சின்னஞ்சிறு பாலகனை பகவான் ஆயிட்டு காணறதுக்கு என்னால முடியலை. என்னோட குழந்தை
நான் 12 வருஷம் வளர்த்தி கொண்டு வந்த அந்த பாலகனான அந்த மணிகண்டன் என்னோட புத்திரன் புத்திரன்னே சொல்லறாரு. இப்போ மகாராஜா என்னோட புத்திரன் இப்போ ஏது ரூபத்துல எங்கேயாக்கும் இருக்கார். அந்த குழந்தையாயிட்டு இருந்த அந்த டைம்ல அந்த பாலகன் காட்டி கூட்டின அந்த குறும்புகளும் கொஞ்சலும் எல்லாம் இப்பவும் என்னோட ஹிருதயத்துல நிறைஞ்சு நிற்கிறது. கிளி கொஞ்சல் மாதிரி பேச்சு, அப்பா அப்பான்னு தோறாம என் பின்னாடியே நடக்கிற அந்த குழந்தை பாவம், நான் படுத்துட்டு இருக்கும் போது என்னோட மேலே ஏறி படுத்துக்கிற குழந்தை, இதெல்லாம் பார்க்கறத எனக்கு நெஞ்சு அப்படியே பொடிஞ்சு போறது. ஓடி கழிச்சு விளையாடுறத, ஓடி வந்து என்னோட மடியில அந்த மண்ணோடு கூடி ஏறி உட்காந்துக்கிற அந்த குழந்தை, இனி எனக்கு அந்த புத்திரனை காண முடியாதா? இப்படி இல்லாமக்கும் அந்த மகாராஜா அகஸ்திய மாமுனிட்ட தன்னோட சங்கடங்களை கேட்கிறார். ஓடி வர குழந்தையோடு விளையாட்டம் கொஞ்சல் இதெல்லாம் பார்த்து நான் அசையாத நிற்பேனே. அப்படி நான் அசையாத நிக்கிறத பார்த்துட்டு, அப்பா என்ன நீ நின்னுண்டே தூங்குறியா அப்படின்னு அந்த குழந்தை கேட்பனே. இதெல்லாம் இப்போ என்னோட காதுல அப்படியே ஒலிச்சுன்னு இருக்கு. எனக்கு சங்கடம் சங்கடமா வந்துன்னு இருக்கு. அந்த குழந்தைய இனி என்னால பார்க்க முடியாதா? நான் அப்படி நின்றுட்டு இருக்கிற நேரத்துல என்னோட கைய அப்படியே பிடிச்சு ஆட்டி ஊஞ்சால் மாதிரி அந்த குழந்தைய ஆடுமே, அந்த குழந்தையோட ரூபம் இனி எனக்கு காண முடியாதா? விளையாடுறதையும் குளிக்கிறதையும் நடக்கிறதையும் உட்காரத்தையும் படுத்துக்கிறதையும் தூங்குறதையும் எல்லாம் எம்பின்னாலேயே நடக்கிற அந்த குழந்தைய இனி நான் காண மாட்டேனா? எனக்கு இனி புத்திரபாவத்துல அந்த குழந்தைய மறுபடியும் காணவே முடியாதா? எல்லா விஷயங்களிலேயும் அந்த குழந்தை நல்ல புத்திசாலியாக இருப்பனே. எனக்கு இந்த ராஜ்ய பரண காலகட்டத்துல பலவிதமான சந்தேகங்கள் மனசுல இருந்து மந்திரிட்ட அதுக்கான தீர்வை கேட்கும்போது அதுக்கு சில டைம்ல மணிகண்டனே ரிப்ளை சொல்லிடுவார். அந்த அளவுக்கு புத்தியாக்கும் அந்த குழந்தைக்கு. என் கூட ஒரு தாசன மாதிரி அந்த குழந்தை நடந்ததே. பகவானுக்கு பூ பறிக்கிறதுக்கு பூஜாடி நிறைய பூஜா பாத்திரங்கள் நிறைய பூக்களை பறிச்சு கொண்டு வந்து, அப்பா இந்த பூ சொல்லி அப்படின்னு கையில கொண்டு வந்து கொடுக்குமே அந்த குழந்தை. அப்படி இருக்கிற குழந்தைய இனி நான் எப்ப பார்ப்பேன்? நான் எப்படி என்னோட அந்த குழந்தைய மறப்பேன்? குழந்தை இல்லாத இந்த இடம் அப்படியே இருட்டா இருக்கு. எனக்கு எனக்கு பசிக்க மாட்டேங்கிறது, தாகிக்க மாட்டேங்கிறது, நிம்மதியே இல்லை. இப்படி விஷமிக்கிற அந்த பாண்டிய மகாராஜா கிட்ட அகஸ்திய மாமுனி இப்படி சொல்றார். മാമുനി ശ്രേഷ്ഠ വിചാരിക്കും നേരത്തെ സന്താപം ബാക്കിയായി ശേഷിക്കുന്നു. എന്റെ സമീപമവനില്ലെന്നാകിലോ പിന്നത്തെ ജീവിതമന്ധകാരം. ഇങ്ങനെയോരോ വിചാര വികാരങ്ങൾ തിങ്ങിഞ്ഞെരുങ്ങിയ പാണ്ഡ്യനോടായി വിജ്ഞാനമൂർത്തിയാകും കുംഭസംഭവൻ അപ്പോഴുദീവിതമുച്ചരിച്ചു. രാജതിലക ഞാൻ നിന്മണി കണ്ടന്റെ ആജ്ഞ കേട്ടിങ്ങോട്ടു വന്നതാണ്. സർവേഷൻ തന്നോടെ വാക്യങ്ങളൊക്കെയും ഇത്ര വേഗത്തിൽ മറന്നുപോയോ? ഇങ്ങനെയുള്ള വിലാപങ്ങളൊക്കെയും എന്തിന്നു രാജാവേ ചിന്തിക്കൂ നീ? മായാമഹാശക്തി എത്രയോ ഗൗരവപ്പെട്ടതാണെന്നു ധരിക്ക വേണം. മായയെ നിശേഷം മാറ്റുവാൻ ലോകർക്ക് ശക്തി ലഭിക്കാൻ വിഷമം തന്നെ. എങ്കിലും ശുദ്ധമാം ഭക്തി കൊണ്ടൊക്കെയും അപ്പുറത്താക്കി കടന്നു പറ്റാം. മഹാരാജാവേ,
உனக்கு மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு உனக்கு உபதேசம் பண்றதுக்கு, கர்மகாண்டத்தை உபதேசம் பண்றதுக்காக மணிகண்டன் அனுப்பினதாக்கும். என்ன, புத்திரனை பிரிஞ்சு நீ எந்த அளவுக்கு துக்கம் அனுபவிக்கிறாய் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியுமே. உன் மனசில் இருக்கிற அந்த சங்கடங்களை எல்லாம் இல்லாம பண்றதுக்கு பகவானே தான் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்கார். உனக்கு பகவான் உபதேசிச்சு தந்த ஸ்ரீபூதநாத கீதை நீ மறந்து போயிட்டியா? என்னத்துக்காக்கும் இப்படி நீ துக்கிக்கிறாய்? மாயையோடு மகா சக்தியால நீ இப்படி சங்கடப்படுறாய் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. பகவான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட்டில்லை அப்படின்னாக்கும் இங்கே அகஸ்திய மாமுனி சொல்றார். കാലദേശങ്ങളും നാമരൂപങ്ങളും പ്രത്യേകമില്ലാത്ത സർവവ്യാപി ആകുന്നു ഭൂദേശൻ എന്നുള്ള വാസ്തവമോർക്കുക പാണ്ഡ്യമഹീപതേനി. നിത്യ പരബ്രഹ്മ ജ്ഞാനമങ്ങേക്കുണ്ടെന്നാകിലും മുജ്ജന്മ പാപലേശം ഇജ്ജന്മത്തിങ്കാലും അല്പം ശേഷിക്കയാൽ ഈ തത്വസാരം മറന്നുപോയി. നിഷ്കാമമായിട്ടു താരക ബ്രഹ്മത്തെ ചിന്തിച്ചു പോരുകിൽ പാപമെല്ലാം അഗ്നിക്കിരയായ പഞ്ഞിയെ പോലവ നിശേഷം ഭസ്മമായി തീരും നൂനം. காலதேச நாம ரூபங்கள் இல்லாத சக்தியாக்கும் பகவான் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார் அகஸ்திய மாமுனி பாண்டிய மகாராஜா கிட்ட. அதை நீ நினைவுபடுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. முஜ்ஜன்ம பாபம், போன ஜென்மத்தில் இருக்கிற பாபம், முஜ்ஜன்ம பாபம் இனியும் கொஞ்சம் உனக்குள்ள இருக்கிறதுனாலேயாக்கும் உனக்கு பகவானாயிட்டு காண தோணாக்கி மகனாயிட்டு காணறதுக்கு தோணுறது. பகவத் தத்துவங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு முடியாததுக்கும் இதுதான் காரணம். பகவானை நினைச்சு நினைச்சு பாபத்தை இல்லாம பண்ணு அப்படின்னாக்கும் இங்க அகஸ்திய மாமுனி சொல்றார்.